எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி 1 பேதுருவினுடைய புத்தகம் 1வது அதிகாரம், அதனுடைய முதல் 3 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறியிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். பேதுரு என்ன செய்கிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எழுதின ஒரு கடிதத்தினுடைய வாழ்த்துதல் செய்தி தான் நம்ம இப்ப வாசிச்ச இந்த 3 வசனங்கள். சரிங்களா? இதுல 2 முக்கியமான காரியங்களை நாம சிந்திக்க போகிறோம். இந்த முழு தியானத்தினுடைய கருப்பொருள் ஒன்றுதான், ஆனால் அதை 2 விதமாக நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னா, இங்க பேதுரு கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி அட்ரஸ் பண்றாரு, எப்படியாக அவர்களை அழைக்கிறார் என்கிற 2 வார்த்தைகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சிதறி இருக்கிறவர்கள், இரண்டாவதாக பரதேசிகள் என்று சொல்லி இங்கே அழைக்கிறார். சரியா? இந்த பரதேசிகள் என்கிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னா, தங்களுக்கென்று எந்த ஒரு காரியத்தையும் சொந்தமாய் கொள்ளாதபடிக்கு அவர்கள் நாடோடிகள் போல, அவர்களுக்கென்று சொல்லி எதுவும் இல்லை, அவர்களுக்கென்று சொல்லி நிலையான ஒரு காரியம் இல்லை, அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போதைக்கு சஞ்சரிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தம் கொள்ளக்கூடிய வார்த்தையாக இது இருக்கிறது. சரியா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் இந்த 2 பதங்களை வைத்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா அழைக்கிறார். சிதறி இருக்கிறவர்கள், இன்னொன்று பரதேசிகள். அப்போ சிதறி இருக்கிறவர்கள் எங்கெல்லாம் சிதறி இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு 4-5 தேசங்களை அங்கே குறிப்பிடக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்ப அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னா, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் அவர்கள் எல்லாருமே இப்பொழுது ஒன்றாக இல்லை. அவர்கள் எல்லாருமே இப்ப எங்க இருக்கிறாங்க? வெவ்வேறு தேசத்துல அவர்கள் பரவி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இங்க சிதறி இருக்கிறவர்கள் அல்லது பரதேசிகள் என்கிற இந்த 2 காரியங்களும் சரியா கர்த்தர் மனிதனுக்கு கட்டளையிட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் எந்த ஒரு இடத்துலயுமே கூட மனுஷர்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்தே இருக்கட்டும், அவர்கள் சேர்ந்தே வாழட்டும், இங்கிருந்து பரவி போக வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லியே இருக்க மாட்டார். நம்ம ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்திலே நம்ம வாசிச்சோம் என்று சொன்னா, அங்க இப்படியாக கர்த்தர் ஒரு கட்டளை இடுகிறார். அது என்ன? மனிதர்களை பார்த்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு என்ன நோக்கம் என்று சொன்னா, மனுஷர்கள் ஒரே இடத்துல இருப்பது அவருடைய நோக்கம் அல்ல. மனுஷர்கள் பலுகி பெருக வேண்டும், அவர்கள் பூமியை நிரப்ப வேண்டும். ஒரே இடத்துல அல்ல, வெவ்வேறு இடங்களிலே அவர்கள் பரவி வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லக்கூடியவராக இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். நாம இந்த பாபேல் கோபுரத்தினுடைய சம்பவத்தை நம்ம வேதாகமத்துல வாசிச்சோம் அப்படின்னா, அதிலேயும் கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னா, அவங்களுடைய நோக்கம் என்ன? ஒரே இடத்திலே அவர்கள் மனுஷர்கள் எல்லாருமே கூடி இருக்கட்டும் என்று சொல்லி யோசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆதியாகமம் 11வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய நோக்கம் என்னவென்று சொன்னா, மனிதர்கள் ஒரே இடத்துல இருப்பது அல்ல, சிதறி போக வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். ஆனா இங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் தானே எல்லாருமே, அவர்களை ஏன் சிதறி போக பண்ணினார் என்று சொல்லி சொன்னா, அதற்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கிறது. நம்ம அப்போஸ்தலனுடைய புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். சரியா? அப்போ கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய பிள்ளைகள் சிதறி போகணும், அவர்களுக்கென்று நிலையாக ஒரு இடம் இல்லை என்று சொன்னாலும் அங்கே பரதேசிகளை போல அவர்கள் சஞ்சரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினதற்கான காரணம் என்னவென்று சொன்னா,
அங்கே அவர்கள் கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருப்பதற்காக. சரிங்களா? இது ஒன்றை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இரண்டாவதாக நம்ம 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். இந்த பரதேசிகள் அல்லது இந்த சிதறி போனவர்கள் எல்லாருமே யார் என்று சொன்னா, தேவன் முன்னறிவித்தவர்கள். ஓகேவா? தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவன் முன்னறிவித்தவர்கள். அவர் ஏற்கனவே இவர்களை தேர்ந்தெடுத்து விட்டார். எதற்காக என்று சொன்னா, நம்ம அங்க வாசிக்கிறோம், ஆவியானவர் மூலியமாக பரிசுத்தமாக்கப்படுவதற்கும், கீழ்ப்படிவதற்கும், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் இருக்கும்படியாக அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை முன்கூட்டியே முன்னறிவித்து இருக்கிறார். அவர் முன்னுமே அவருடைய யோசனையிலே நம்மை குறித்து சிந்தித்து வைத்திருக்கிறார். அப்போ நாம் பரிசுத்தமாக வேண்டும், நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு நாம் உட்போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஏற்கனவே அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அப்ப அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னா, எதர்ச்சியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் அல்ல. நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஏற்கனவே நம்மை முன்குறித்து இருக்கிறார். அவர் ஏற்கனவே அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார் என்கிறத இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த மொத்த காரியத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னா, கர்த்தர் நம்மை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் ஒரு நோக்கமுடையவராக இருக்கிறார் என்பதை நாம இதுல இருந்து புரிந்து கொள்கிறோம். அவருக்கு சாட்சிகளாய் இருக்கும்படிக்கு நம்மை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார் என்கிற அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்பவும் அன்கம்ஃபர்டபுளான இடத்திலே, அன்கம்ஃபர்டபுளான ஒரு சூழலிலே, நம்மளால சகஜமாக எளிதாக இருக்க முடியாத ஒரு இடத்திலே நம்ம நிறைய நேரங்கள்ல போய் இருக்க வேண்டிய சூழல்கள் நமக்கு வரும். அந்த இடத்துல எல்லாம் ஏன் கர்த்தர் நம்மை அனுப்புகிறார்? எதனால கர்த்தர் நம்ம ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாவற்றையும் கடந்து போகும்படியாக செய்கிறார் என்கிற அந்த கேள்விக்கான பதில் என்னவென்று சொன்னால், நாம் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியாக. சரியா? நாம் அவருக்கு சாட்சிகளாக இருக்க முடியும். அப்ப அவருடைய நாமம் எல்லா இடங்களிலேயும் பரவ வேண்டும் என்கிற அந்த உன்னதமான ஊழியத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். சரியா? நாம இதற்காக முழு நேர ஊழியர்களாக நாம் கர்த்தராலே அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லலாம் இல்லை. நாம் இருக்கக்கூடிய இடத்திலே, நாம் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளிலும், இருக்கக்கூடிய இடங்களிலேயாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய அந்த கூட்டமாக இருக்கட்டும், நாம் அங்கு இருப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியாக, அவருடைய ஊழியத்தை நாம் அங்கே செய்யும்படியாக. அப்போ கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார் இல்லையா? நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சித்த உடனே நம்மளை கர்த்தர் எடுத்துக்கொண்டிருக்கலாம் இல்லையா? இங்கே நம்மை வாழ வைத்ததுக்கான நோக்கமே நம்ம அவருக்காக வாழும்படியாக. அப்போ கர்த்தருடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது. அதை அவர் அனாதி தீர்மானத்தின்படியே அவர் அதை சித்தம் கொண்டிருக்கிறார். அது என்ன? நாம் அவருக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி. என்னென்ன காரணங்கள் நாம பார்த்தோம்? பரிசுத்தமாகப்படுவதற்கும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கும், அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தெரிந்து கொண்ட நம்மை அவர் சிதறி போக பண்ணியிருக்கிறார். சிதறி போக பண்ணினதற்கான காரணம் அவருக்கு சாட்சிகளாக இருக்கும்படியாக, அவருடைய நாமத்தை மற்ற மனிதர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக. இப்போ இன்றைக்கு கேள்வி என்னவென்று சொன்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு இருக்கிறார் இல்லையா இந்த நோக்கம், இதை முதலாவதாக நாம புரிந்து கொண்டோமா? டிட் வி ரியலைஸ் த பர்பஸ் ஆஃப் காட் இன் அவர் லைஃப்? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நோக்கம் என்ன என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொண்டோமா? டிட் வி ரியலைஸ்? அதை நாம் கவனித்து அதை நாம் புரிந்து கொண்டோமா? இரண்டாவதாக அதற்கு ஏற்ப நாம் வாழுகிறோமா? அந்த வேலையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிறோமா? அவர் கொடுத்த அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் நம்முடைய செயல்பாடுகளை அதற்கு ஏற்ப மாற்றிக்கொள்கிறோமா என்கிறதெல்லாம் நாம் நமக்கே கேட்டு பார்த்து கொள்ள வேண்டிய கேள்வி. ஒரு வேலை ஆம் என்றால் இன்னும் அதிகமாக நாம் அதிலே பிரயாசப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்முடைய மூலமாக அவருடைய பரிசுத்த நோக்கமானது நிறைவேறட்டும். ஒருவேளை இல்லை என்று சொன்னால் இனி வரக்கூடிய காலங்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கக்கூடிய அந்த நோக்கம், நம்மை சிதறிக்க பண்ணுவதற்கான அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் பிரயாசப்படுவோம். அதை தான் கர்த்தர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்வோம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் ஒன்று சேர்ந்து கூட்டமாக நம்மளுடைய கம்ஃபர்டபுள் ஜோன்ல வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. அது சிதறடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்ம ஒரே இடத்துல இருந்தோம் என்று சொன்னா அங்க எல்லாம் மாறி போகும். கர்த்தருடைய சித்தம் நாம் சிதறி போக வேண்டும் என்பதற்காக. அது ஏன்? அவருக்கு சாட்சிகளாக வாழும்படியாக. ஸோ அந்த நோக்கத்தை நினைவில் கொண்டு இனிமேல் நம்மளை ஆண்டவர் ரொம்பவும் அன்கம்ஃபர்டபுளான சூழலில் கொண்டு போகும் பொழுது அதை குறித்து நாம் குறை சொல்லாதபடிக்கு இது ஆண்டவருடைய நோக்கம்
என்பதை புரிந்து கொண்டும், அதே நேரத்தில் இதன் மூலமாக என்னிடத்திலிருந்து கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், என் மூலமாக என்ன கர்த்தர் நிறைவேற்ற விருப்பப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு செயல்படுகிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.